ஏன்னா பிரபல யூடியூபர் அப்படின்னு ஒரு டேக் போட்டு அந்த வரிசையில் இப்போ அபிஷேக் ரபியும் இணைஞ்சிருக்காரு. அதுக்கு விளைவுகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரெடி ஆகிக்க வேண்டியதாங்க. எல்லாமே ஒரு அனுபவம் தானே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்பேக் கொடுக்குறோமா இல்லை ஆஃப் ஆகிறோமாங்கிறது தான் விஷயம். நடந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. சீரியல் மேட்டர்லாம் கொஞ்சம் ஃபன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ எவ்வளவோ பொருட்கள் இருக்குது, எடுத்து கட் பண்ணிக்கலாமே, குத்திக்கலாமே, நோண்டிக்கலாமே. ஒரு கான்டென்ட் டெலிவர் பண்ற விதமும் அப்படி எப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி. அது கடையில் மீம் கிளிப் அவர் தானே செலக்ட் பண்ணி கட் பண்ணி வைக்கிறாரு. அன்னியன்ல அப்படி வைத்திரு தட்டுற கிளிப் அவர் தானே வச்சிருக்காரு. இல்லை ஒரு டீம் எடிட் பண்ணாங்கன்னா இவர் பார்த்துட்டு தானே அப்லோட் பண்ணுவார். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க. ஏன்னா எல்லாருமே பகச்சிக்கிறாப்ல அவரு, எல்லாருமே அட்டாக் பண்றாரு. ஆனா வாடா போடா அப்படி இப்படி இவன் இந்த மாதிரி இவங்க சப்போர்ட் தான் இவன் ரன் ஆகிறான், இவங்க இல்லாட்டி இவன் இல்லை, இந்த இடத்துல தான் எங்கெல்லாம் யாரையும் ட்ரிகர் பண்ணக்கூடாது. அரசியல் உள்ள பூந்துருச்சுங்க மனிதர்களுக்குள்ள, யூடியூபர்ஸ்குள்ள, இளைஞர்களுக்குள்ள பூந்துருச்சு. என்னடா அது மொத்த அரசாங்கமே நம்மளை தண்டிக்குதா, அவ்வளவு பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோமா, அந்த மைண்ட் செட் தான் அவர் இருக்காப்ல. ரிஃப்ளெக்ட் வியூஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூல நம்ம கூட அருணாதன் நினைச்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, உண்மையை உறக்க சொல்லும் நபர்கள் எல்லாமே கைது செய்யப்படுகிறார்கள். ஏன்னா பிரபல யூடியூபர் அப்படின்னு ஒரு டேக் போட்டு அந்த வரிசையில் இப்போ அபிஷேக் ரபியும் இணைஞ்சிருக்காரு. மதன் ஓபியில் ஆரம்பிச்சு டிடிஎஃப் வாசன், அப்புறம் இப்போ 3வது. நீங்களும் நிறைய உண்மைகள் சொல்றீங்க. ரெடி? நான் அதுக்கு ரெடி. ரெடியா? ரெடி தான். நிறைய உண்மைகள் அவர் சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனால் நிறைய ப்ரூஃப்ஸ்லாம் காட்டுறாரு. நம்ம தகுந்த மாதிரி தான் இருக்கு. அதை சொல்ற விதம் ஒன்று இருக்குங்க. உண்மையை சொல்றதுன்னு ஒரு விதம் இருக்கு. உங்களுக்கு உண்மை தெரியுது அப்படின்னா அது நீங்க தைரியமா பொலைட்டாக சொல்லலாம், ஹார்ஷாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது யூடியூபுக்கு சில மசாலாக்கள் தோணும், அந்த மசாலா தான் அவருக்கு காப்பாயிருச்சு. நீங்க சொன்னீங்களே பரவாயில்ல, நானும் நிறைய உண்மைகள் சொல்றேன், நானும் ரெடி தான் அப்படின்றீங்களா? நான் பெருசாக யாரையும் ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் பேசுறது இல்லைங்க. ஹார்டாக சொல்கிறது இல்லை, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு 1000 வேலை இருக்குது, அதை விட்டுட்டு. ஏன்னா யாரையும் இங்கே திருத்த முடியாது, உண்மையை ரிவீல் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. ஸோ அந்த மோடுக்கு நான் வந்துட்டேன். ஆனால் ஸ்டில் இது மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறப்ப என்னால் சொல்ல முடிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு விளைவுகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரெடி ஆகிக்க வேண்டியதாங்க. எல்லாமே ஒரு அனுபவம் தானே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்பேக் கொடுக்குறோமா இல்லை ஆஃப் ஆகிறோமாங்கிறது தான் விஷயம். நமக்கு அந்த மாதிரி விஷயம் நடக்காத நான் நம்புகிறேன். நடந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. அவங்களுக்கு ஆபத்தா? கண்டிப்பா. இப்போ உங்களுக்கும் ஒரு பின்புலம் இருக்கும். ஒரு பின்புலமும் கிடையாதுங்க. சும்மா இருக்கவங்க நோண்டி விட்டா டென்ஷன் தானே ஆகும். அதுதான் விஷயம். நான் அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நபர். ஓகே. இப்போ பிரியாணி மேலே அப்படியே பார்க்கும்போது அவர் ஒரு விஷயம் பேசுறாரு, பேசிட்டு அந்த விஷயங்களுக்கு அவரு ஒரு இர்ஃபான் வந்து ரிப்ளை தராரு. இதெல்லாம் தாண்டி ஒரு லைவ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஒரு ஸ்கிரிப்டடா இல்லை என்னன்னு தெரியல, அவர் வந்து அவருடைய விஷயங்கள் லைவ்லேயே நான் தூக்க மாட்டேன் போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அம்மாவும் கரெக்டான டைமிங் என்ட்ரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி அது ஸ்டேஜா இதெல்லாம் பண்ணுது? அவர் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணது வரையும் நான் நம்புகிறேன் அது உண்மை. ஹர்ட் ஆகிட்டாப்ல, சரியான ஹர்ட். அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போச்சு அவருக்கு, அதில் ஹர்ட் ஆகிட்டாரு. மற்றபடி இந்த சீரியல் மேட்டர்லாம் கொஞ்சம் ஃபன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே. ஏன் தூக்கு, என்ன ஒரு ஸ்கிரிப்ட்? ஸோ எவ்வளவோ பொருட்கள் இருக்குது, எடுத்து கட் பண்ணிக்கலாமே, குத்திக்கலாமே, நோண்டிக்கலாமே. அது வலிக்கும், உடனே போயிடும், ஆபத்து, குத்துனா லீக் ஆயிரும் அப்படிங்கிற விஷயம். இல்லை நிறைய பாட்டில்ஸ் இருக்கிறது குடிக்கலாமே, அதெல்லாம் கிடையாது. அவர் ட்ரை பண்ணுறாரு எனிகோ. ஆனால் ஸ்ட்ரெஸ் உண்மை, அவ்வளோதான். இவராச்சா இவர் வராரு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இது ஒரு எண்டே இருக்காதா? இருக்காது. இல்லை கிடையாது, எண்டே கிடையாது இதுக்கு. யூடியூபர்ஸ்க்குள்ள ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் தான் இது சரியாகும். மற்றபடி நான் ஒன்று நான் அழிக்கிறேன், என்ன அழிக்கிறேன் அப்படின்னா மாறி மாறி ஒருத்தன் வந்துட்டு தான் இருப்பான். இப்போ இவரை காலி பண்ணிட்டு வளர்ந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள காலி பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக வளர்ந்து வந்து பல்ஸாக வருவான், ஷார்ப்பாக வருவான், அவன் அடிச்சு காலி பண்ணுவான் எல்லாரையும். ஸோ அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது தேவையில்லை தான் நான் சொல்லுவேன். நம்ம போர் சேவை பிறந்திருக்கும், அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை தேடுறோம், ஒரு திறமை வெளிப்படுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேடுறோம். அதில் எல்லாரும் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் ஒன்றா. அதில் ஐடியாலஜி மாறுது அப்படிங்கிறப்ப குறைகள், இது தப்பாக இருக்குது தம்பி, நீ திருத்திக்க நண்பா, திருத்திக்க அப்படிங்கிற மோடு போலாமே தவிர நாங்கள்லாம் சேர்ந்து நான் காலி பண்ணுறோம், நீ இதுக்கு தகுதியான ஆளே கிடையாதுன்னு சொல்கிறது அது ஆக்கப்போகிற விஷயம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். ஓகே. இன்னொன்று நீங்கள் சொல்கிறது பார்த்தா முன்னாடி வந்து அந்த சோலோ கிரியேட்டர் விசஸ் கார்பரேட் கிரியேட்டர் சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு, நீங்கள் அதை இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது தாண்டி இப்போ யூடியூபருக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது, அது எப்படி பார்க்குறீங்க? அது ஸ்டஃப் இல்லாதவங்க இல்லை ஸ்ட்ராங்கான பிலீஃப் அவங்க மேலே இல்லாதவங்க தான் அதை பார்த்து பயப்படணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுக்கு ஐடியா இருக்குது, அவங்க வைக்கிற கருத்துக்களுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியுது அப்படிங்கிறப்ப ஈவன் உங்களோட குறைகள் இருந்தாலுமே எஸ் என்கிட்ட குறைகள் இருக்குது, ஆனால் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் சில தவறுகள் பண்ணிட்டேங்கிறத ஒத்துக்கிட்டு ஆனால் என்ன குறை சொல்கிறதுக்கு நீ சரியான ஆளாங்கிற மோடுக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் தைரியம் இல்லை. அண்ட் பிரியாணி மேன் அந்த அபிஷேக் அவரே இருக்கட்டும், அவர் வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி செம்மொழி பூங்கா பற்றி பேசியிருப்பாரு. அங்கே போய் விசிட் பண்ணிட்டு இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி பேசியிருப்பாரு. ஆனால் இப்போ அரெஸ்ட் பண்ணது காரணமும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மூலியமாக தான் ஆக்ஷன் எடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இதில் டிஎம்கே இன்வால்வ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இர்ஃபான் இருக்கும்போது அவருக்கு பின்புலமும் டிஎம்கேன்றாங்க, டெய்லர் அக்கான்னு சொல்கிற அந்த பின்னாடியும் அவங்க அப்பா கவுன்சிலர் டிஎம்கேன்றாங்க. ஸோ அப்போ டிஎம்கே பேசினா அடியா, ஆளுங்கட்சியை பற்றி பேசினா அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் இருக்கு. அப்போ கருத்து சுதந்திரமே இருக்காது? கருத்து சுதந்திரம் இருக்குங்க, பேசலாங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக பேசினா மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க. நீங்கள் அப்படியும் இப்படியும் எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணி ராவா
லிட்டலி கொஞ்சம் வன்மமும் கலந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மக்கள் பின்னாடி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நியாயமா எமோஷனலாக நீ கரெக்டாக விஷயத்தை கன்வே பண்ணுற, எமோஷனலாக கூட வேணாம், இருக்க விஷயத்த உனக்கு எப்படி பேச வருதோ அப்படி பேசினா கூட உண்மையை பேசினீங்கன்னா அதுக்கு மக்கள் பின்னாடி நிற்பாங்க. ஏன்னா என்னது மெஜாரிட்டி மக்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறனால தான் நம்மளாம் உயிரோடவே இருக்கும். எல்லாரும் அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டா இங்கே யாரும் வாழவே முடியாது. ஸோ அப்படி இருக்கப்ப நியாயம் இருக்கு, மக்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஸோ அது நீங்கள் கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தா மட்டும் தான் அவங்க சைடு நிற்பாங்க. நீங்கள் அதை ஒரு உழப்பிட்டீங்க. ஸோ அப்போ பயப்படுவாங்க மக்கள். ஓகே, உங்க ஆஸ் அ யூடியூபரா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அபிஷேக் மேல? ஒரு கான்டென்ட் டெலிவரி பண்ற விதமும் அப்படி எப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இது வியூஸ்க்கான வழி, நல்ல ட்ரெண்டிங், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்துருக்கும். இந்த லாஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா வரும். அது ஈஸி மெத்தட் தான், அது எல்லாராலையும் பண்ண முடியும். அவங்க டெம்போ லெவலுக்கு அது மாறும். அதை எல்லாரும் பண்ணி அப்லோட் பண்ண முடியும் வீடியோவை. அதை அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, அது ஒர்க் அவுட் ஆகிறப்ப கன்வியூஸா பண்ணியிருக்காரு. அவர் தானே எடிட் பண்றாரு, அவர் தானே மீம் இடத்துல வைக்கிறாரு. இப்போ ரிப்ளை வீடியோ 1.5 மணி நேரம் போடுறாருன்னா அதுக்கு இடையில உள்ள மீம் கிளிப் அவர் தானே செலக்ட் பண்ணி கட் பண்ணி வைக்கிறாரு. அன்னியன்ல அப்படி வைத்திரு தட்டுற கிளிப் அவர் தானே வச்சிருக்காரு. இல்ல ஒரு டீம் எடிட் பண்ணாங்கன்னா இவர் பார்த்துட்டு தானே அப்லோட் பண்ணுவாரு. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுதானே பண்றீங்க. ஸோ ட்ரெண்டிங்காக தான் பண்றீங்க, வியூஸ்க்காக தான் பண்றீங்க. ஸோ அப்போ அது நீங்க அந்த மோட்ல தான் பார்க்கணும். இது அதுக்கான விஷயம் தான், அப்படிதான் பார்க்கணுமே தவிர அதனால எதிர்விளைவுகள் வருது அப்படின்னா அதையும் நீங்க அப்படிதான் பார்க்கணும். தைரியமா பண்ணோம், வருதுங்கிற ஃபேஸ் பண்ணுவோம். இல்ல உங்களுக்கு பயம் இருந்திருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்டே அதை ஃபோன் பண்ணி கூலா அவங்கள்ட்ட பேசி முடிச்சிருக்கணும். இந்த விஷயத்துல கை வச்சு ஆபத்து அப்படின்னா நீங்க அதை அப்படிதான் அப்ரோச் பண்ணிருக்கணும். ஸோ தொடக்கூடா இடத்த தொட்டு விட்டு வலிக்குது குத்துதான் கண்டிப்பா வலிக்க தான் செய்யும். இல்ல இப்போ நீங்க அதை பாத்தீங்களா, நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சமத்தை வாங்க போறான்றது தெரிஞ்சுதா? இல்ல சென்ஸ் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே பகச்சிக்கிறாப்ல, அவரு எல்லாருமே அட்டாக் பண்றாரு. கருத்தை சொல்லலாங்க, நியாயத்தை சொல்லலாம். இல்லை நம்ம இப்படி சிக்கல் இருக்கு, நீ திருத்திக்க, ஏன் இந்த வேலை பண்ற அப்படின்னு சொல்லலாம். ஆனா வாடா போடா அப்படி இப்படி இவன் இந்த மாதிரி இவங்க சப்போர்ட் தான் இவன் ரன் ஆகிறான், இவங்க இல்லாட்டி இவன் இல்லை, இந்த தேர்தல் தான் எங்கெல்லாம் யாரையும் ட்ரிகர் பண்ணக்கூடாது. ஈவன் அவங்க சப்போர்ட்ல எங்கன்னா கூட ஈகோ ட்ரிகர் பண்ணும். நானும் ஒரு ஆள் தான், நான் சர்வே பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் இந்த சப்போர்ட் நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம். ஐடியாலஜி ஒன்றா இருந்தாலும் நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம். மற்றபடி 19 நீ நினச்சி காலி பண்ண நினச்சா அந்த ஐடியாலஜியில் நபர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களை காலி பண்ண தான் நினைப்பாங்க. அதுதான் முறை, அதுதான் நியாயம். ஈவன் அது வெளில பார்க்க அணியாமல் தெரிஞ்சாலும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, வெட்டுறாங்க, குத்துறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஆம்ஸ்டாங் இந்த மாதிரி போச்சு. ஏன்னா அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ ஆஷா, அவ்வளோ வன்முறைகள் நடக்கிற விஷயங்கள்லாம் கண்டுக்காம யூடியூப்ல அவனை திட்டினா, அவனை பேசிட்டான், இதுக்காக இப்படி பண்ணிட்டான் அப்படின்றதுக்கெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டா நியாயமா இருக்குமா? ஆமா, இப்போ அதுதான் எல்லாரும் பேசுறோம். இங்க இவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்கிறது யாரும் பேசுறது கிடையாது. இல்ல இவர் சூசைட் ட்ரை பண்ணிட்டாரு, அலிகேஷன் பெண்கள் மேல தப்பா அந்த செம்மொழி பூங்கலை போய் எடுத்து விட்டாப்ல, அதுதான் பெரிய விஷயமா தெரியுது. அதானே வேணும். மக்கள் இதை பத்தி தானே சிந்திக்கிறாங்க, இதை பத்தி தானே பேசுறாங்க. இந்த கொலைகள் பத்தி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குன்னு யாரும் பேசலையே. சோ அப்ப அதுதான் ஊருகா தான் எல்லாரும். அதாங்க மக்கள் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஊருகா தான் யூடியூபர்ஸ்ங்கிற. நான் காலங்காலமா நான் பல சேனல் இப்போ இன்டர்வியூ இன்னைக்கு இது எனக்கு 7வது இன்டர்வியூ, ஒரு சரியான இன்டர்வியூ, நல்ல ஒரு ஆங்கர் நீங்க, அதான் சொல்றேன். ஸோ நாங்க தான் ஊருகா, எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது நல்லாவே தெரியுது. எஸ், அவங்க தெரிஞ்சு போய் மாட்டிக்கிறாங்க. எதுக்கு வாய விடணும், எதுக்கு மாட்டிக்கணும்? நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி, ஸ்ட்ராங்கான பார்ட்டி, ஆளுங்கட்சி பத்தி பேசுறீங்க, பேர் சொல்லியே பேசுறீங்க. அப்படிங்கிறப்ப உங்களை அவங்க வாட்ச் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அவர் இர்ஃபான் மீன்ஸ் பிரியாணி மேனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐக்கியூ உள்ள ஆள் தான். அப்ப நீங்க ஏன் வாயை விட்டு நீங்களே லேகா சில இடங்கள்ல ஒரு ஹோல் விடுறீங்க? அதை பிடிச்சானே இப்போ உங்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்ப நீங்க அதை ஃபேஸ் பண்ணி தாங்க அவனுக்கு ஒரு வழி கிடையாதுங்க. அப்படி நீங்க சொல்றத பார்த்தா இப்போ உங்களை ஆடு மாதிரி தேடிட்டு இருப்பாங்க போல, அடுத்து எவன் பேச போறா இந்த இதை மறைக்கிறதுக்கு அப்படின்னு. எஸ், கண்டிப்பா. நான் அதை எப்போ சென்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு அதான் வேலையை நான் பொலிட்டிக்கல் பேசவே விட்டுட்டேன். அப்பப்போ விஷயங்கள் யாராவது நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் தவிர எனக்கு அது இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுல பேசி யாரையும் இங்க திருத்த முடியாதுங்க. மக்கள் தெரிஞ்சே தான் ஓட்டு போடுறாங்க. இவங்க தப்பு, இவங்க சரின்னு தெரிஞ்சு இவன் சரியானவன் தான், ஆனா இவனுக்கு வேண்டாம், இவன் தான் ரொம்ப வருஷமா இருக்கான், ஸோ இவனுக்கு ஓட் போடுவோம், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல இவங்க மூலமா தான் நம்ம குடும்பங்கள் ஆரிஜின் தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கு, ஒரு சப்போர்ட்ல இருக்கு. ஸோ நமக்கு ஏதாவது தேவைன்னா இவங்களை அப்ரோச் பண்ணாதான் நடக்கும். ஸோ அப்ப இவங்களுக்கு ஓட் பண்ணுவோம். அந்த மோட்ல தெரிஞ்சுதான் பண்றாங்க, லஞ்சம் ஊழல் நடக்குன்னு தெரிஞ்சுதான் ஓட் பண்றாங்க. ஸோ அப்ப இவங்களை எப்படி திருத்த முடியும்? நீங்க புரியாம இருக்கீங்க அப்படின்னா திருத்தலாம். புரிஞ்சு தெரிஞ்சு ஓட் பண்ற நபர்களை காசு வாங்கிட்டு தானே ஓட் பண்றாங்க, தெரிஞ்சு தானே பண்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க திருத்த முடியும்? அவ்வளவு முட்டாளெல்லாம் என்னால ஆக முடியாது. எனக்கு பர்சனல் நிறைய ஒர்க் இருக்கு. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, என்ன யாரும் கேட்கல, நான் கேள்வி கேட்டதா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவேன் அப்படிங்க. இப்ப கரண்ட் ஆட்சி எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சுங்க, முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணாங்க. எனக்கு மெட்ரோலாம் பார்க்குற ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை தாண்டி ஸ்டாலின் ஐயா இயங்கக்கூடிய முதலமைச்சர், ரிமோட்ல ஆன் பண்ற ஆள் கிடையாது. டிராவல் பண்றாரு, போறாரு, வராரு, சிக்கலான விஷயங்களுக்கு. அது போக உதயண்ணா ஒரு ஜாலியான பர்சனாக இருக்காப்புல, ஃபன் பண்றாரு, எல்லா ஐடிபிஸ் கூட கொலாபரேட் பண்றாரு, சிரிக்கிறாரு. மீன்ஸ் அவரோட பர்சனலா அவர் என்ன வேணா அஜெண்டா வச்சுக்கிட்டு எப்படி வேணா டார்க்கா இயங்கட்டுமே, மக்கள் கிட்ட சிரிக்கிறாரு, அப்ரோச்சபிளா இருக்காரு. மீன்ஸ் அவர் நம்ம நேரில் பார்த்தா பேசலாம் போலயே அப்படிங்கிற ஒரு பர்சனாக தான் இருக்காப்புல. ஸோ அந்த வகையில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆனா இந்த கொலைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, உயிர் போற விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பார்ட்டிக்கு ஆளுங்கட்சிக்கு ஓட் பண்ணாத நபர்களுமே, ஓட் பண்ணாத நபர்களோட உயிருக்கும் இவங்க தான் பொறுப்பு. உங்க இதுல தான் நாங்க வாழ்றோம், இந்த அரசாட்சி எஸ் உங்களை நம்பி தான் நாங்க வாழ்றோங்கிறப்ப உயிருக்கு நீங்க தானே பொறுப்பு. விபத்துக்கள் நடக்குதுன்னா அது விபத்து நடந்து போயிடும், அதுக்கான தண்டனைகள் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா அதான் வேற. ஆனா கொலைகள் அப்படிங்கிறது பிளான் பண்ணி பண்றதெல்லாம் மெனக்கெட்டு சரி பண்ணணும்ல. அது சரி, அது உயிர் போகுது இல்லை, போனதுக்கு அப்புறம் நடவடிக்கை எதுக்கு?
அதை கண்ட்ரோல் பண்ணணும்ல. அது இங்கே இல்லை, நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் கோவமாகவும் இருக்கு. இங்கே அவ்வளவு பேர் தைரியமாக வர்றாங்க, அவ்வளோ பேர் சின்ன சின்ன பசங்களாம் கத்தி எடுக்க முடியுது அவங்களால. பயம் இல்லை, அரசாங்கத்தின் மீதோ காவல்துறை மீதோ பயம் இல்லை. மீன்ஸ் இப்போ புதுசாக வந்த சார் கூட, கமிஷனர் கூட என்கவுண்டர் பண்ணாப்புல லைட்டாக ஒரு பயம் வந்திருக்கும். அதை பண்ணணும், பண்ணாதான் பயம் வரும். அது ஒரு பாவமான உயிர்னு கேட்டால் இல்லை, அது ஒரு மோசமான வேலையை தான் செஞ்சிருக்கு, தெரிஞ்சுதானே பண்றேன். ஸோ அப்போ ஒரு உயிரை எடுத்திருக்கேன்னா அதுக்கு பதில் காமிச்சாதான் எல்லாருக்கும் பயம் வரும். ஸோ அதை அடுத்தடுத்து செஞ்சாதான் கண்ட்ரோலாக இருப்பாங்க. டீச்சர்னா அடிச்சாதாங்க பசங்க வந்து பயப்படுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், இல்லை உங்களோட சேர்ந்து இயங்குறேன், இதில் இருக்க ஒரு 10-15 பசங்க கூட நான் சேர்ந்து அவங்களுக்கு சொல்ல வச்சு கிளாஸை வந்து நான் கண்ட்ரோல் வச்சிருக்கேன்னா முடியாது. அடிக்கணும், டீச்சர்னா அடிக்கணும், அப்போ தான் பயம் வரும். இப்போ யூடியூபர்ஸ்னா அவங்களுக்குள்ள ஒரு கேங் இருப்பாங்கல்ல. இப்போ ஒருத்தர் நடக்குதுன்னா நம்மளுக்கும் இங்கே அங்கே திரும்ப கத்தி நம்ம மேலேயும் விழும். அப்போ அந்த பயம் இருக்குமா? அப்போ நீங்கள் பேசி இல்லை சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை அங்கே போய் நம்ம பேசுறதுக்கோ அப்படின்னு ஏதாவது பண்ணுவீங்களா? செட் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, ஐடியாலஜி உள்ளவங்க. மற்றபடி எல்லா யூடியூபர்ஸும் சேர்ந்து பேசுறதோ, டிஸ்கஸ் பண்ணுறதோ, ஒரு 6 months ஒன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கிறதோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கலெல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அரசியல் உள்ள பூந்துருச்சுங்க மனிதர்களுக்குள்ள, யூடியூபர்ஸ்குள்ள, இளைஞர்களுக்குள்ள பூந்துருச்சு. அதை அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த சப்போர்ட் எனக்கு இருந்தால் போதும், இது கரெக்டாக இருக்குது, நான் பேசுகிற ஐடியாலஜிக்கு எனக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, என்னால் தைரியமாக இன்னும் ஸ்ட்ராங்காக பேச முடியுது, ஈவன் கெட்ட வார்த்தை சேர்த்து கூட என்னால் பேச முடியுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க மற்ற ஐடியாலஜி உள்ள பீப்புளை நம்பி ஃப்ரெண்ட்லியாக சேர்த்துக்கிறது இல்லை, அதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அரசியலை அவங்க அதை தாண்டி அலோவ் பண்ணிட்டாங்க, மனிதத்தை விட அவங்க அரசியலை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால அது சேர முடியாது. பிரச்சனை முன்னாடி கூட இருப்பாங்க, பிரச்சனை வந்தோடனே ஆள் கிளம்புறாங்க. கண்டிப்பாக நின்று பேசுவோம், ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல. ஏன்னா இப்போ இவர் மேட்டர்ல கூட பேச முடியல பாருங்களேன். ஏன்னா அவர் அந்த வேலையை பண்ணியிருக்காப்புல, அநியாயமா அவர் இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்ல முடியல. குட்டி குட்டி தவறுகள் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ டிடிஎஃப்க்கு நடந்தப்ப நம்ம பேசுறோம், ஆனால் ஸ்டில் அவர் செஞ்சது தப்புன்னு தானே சொல்றோம். அந்த மாதிரி பிசுறு இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2-3 பேராவது வருவாங்க. ஆக்சுவலி 0 தான், சும்மா பேச்சுக்கு சொல்றேன், 2 பேர் வருவாங்க. ஆனா நீங்க உங்க சரி தவறுகள் இருக்குங்கிற பட்சத்துல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. குறிப்பா பொண்ணு விஷயத்துல கஷ்டம். பேச்சுக்கு வார்ன் பண்ணி விட்டுறலாம், அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போதே அது நீங்க பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு இவர் பிரியாணி மேன அரெஸ்ட் பண்ணது கஷ்டமா தான் இருக்கு. வான் பண்ணியிருந்தா அவர் அமைதியா போயிடுவாருங்க. ஏன்னா அவர் வீடியோ டவுன் பண்ணிட்டாரு, அது பிரைவேட் பண்ணிட்டாரு. ஸோ முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு விஷயம். அவரை விட்டுருக்கலாம், அது முன்னாடி செஞ்ச விஷயம். எனக்கு தெரிஞ்சு அரெஸ்ட்டுங்கிற அந்த ப்ராசஸ் வர்றப்பவே, ஸ்டேஷனுக்கு நீங்க போறப்பவே அந்த ஃபேமிலி ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர், நீங்க ஃபேஸ் பண்ற அந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரை போதும்பா சாமி, இது வேணாம்ப்பா, மன்னிச்சிருங்க, லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வர அளவுக்கு தான் அவங்க மைண்ட் செட் ஆயிருங்கிறனா. ஸோ அப்படி இருக்கப்போ அவரை விட்டுறலாம். ஆனால் ஸ்டில் அவர் போட்டு உள்ள தள்ளி அதுக்கான தண்டனை கொடுக்கறது, ஃபைன் அப்படிங்கிறதெல்லாம் அது இன்னும் வர பயங்கர மென்டல் ப்ரெஷருக்கு தான் ஆளாக்கும். என்னடா அது மொத்த அரசாங்கமே நம்மளை தண்டிக்குதா, அவ்வளோ பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோமா, அந்த மைண்ட் செட் தான் அவர் இருக்காப்ல. அதான் இன்னொரு சேனல் சொன்ன மாதிரி தான், சூசைடல் தாட் ட்ரை பண்றவங்க அவங்கள ரொம்ப கவனமா பாத்துக்கணும். கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் அவங்க கூடவே இருக்கணும். அந்த ரூம்குள்ள தான் படுக்கணும், அவங்க கூட தான் நம்ம படுக்கணும். என்ன வேணா பண்ணுவாங்க, ஏன்னா ஒன்ஸ் அந்த எஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, இன்னொரு தடவை போவாங்க. ஸோ அப்போ இது இன்னும் அவரை ப்ரெஷருக்கு ஆளாக்கும் கண்டிப்பா. அண்ட் இர்ஃபான் அவர் வந்து அந்த வீடியோவை பார்த்து அகைன் அதை ரியாக்ட் பண்ணும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? ஒருவேளை அந்த விஷயத்துல அவர் ஈடுபட்டு போற உண்மையிலேயே, அதனால தான் அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லணுமோ? இப்போ நிறைய சொல்லுவாங்கல்ல, அதில் நான் இன்வால்வ் ஆகல, பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்க தான் பயப்படுவாங்க, அப்படின்னா அவங்க பாட்டு வேலையை பார்த்துருவாங்க. அவர் உண்மையிலேயே அவர் வந்து அந்த வேலையை பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி எழும்புது. உங்களுடைய கருத்து? அவரோட அந்த ஃபுல் வீடியோ பார்க்குறப்ப எஸ் கரெக்டாக பிடிக்கிறானே, இதுக்கு பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லி பதில் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த உண்மை வேறையா கூட இருக்கலாம், என்னோட பாயிண்ட் ஆஃப் தப்பாக கூட இருக்கலாம். இப்போ வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னவா இருக்குன்னா, அவர் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காரு உள்ள. ஸோ அதனால இந்த பையன் பாயிண்ட் எடுத்து வைக்கிறானே, ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் கேட்பாங்களே, ரெப்புடேஷன் போயிருமே அப்படின்னு சொல்லி அவர் அதை ரிப்ளை வீடியோ போட்டுருக்காரு. அந்த ரிப்ளை வீடியோ முழுக்க பார்த்தா ஃபேக்னஸ் தான் எனக்கு தெரியுது. அவரோட ரியாக்ஷனாக இருக்கணும். ஒரு மனுஷன் கூட பேசுறப்ப இப்படியே ரியாக்ட் பண்ணுவான், ஒரு வீடியோ பார்க்குறப்ப இப்படியே ரியாக்ட் பண்ணுவான், கண்டுபிடிச்சாலும் அப்படி இப்படி பண்றது அதெல்லாம் ரொம்ப ஃபேக். கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் அந்த வீடியோ மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது. எஸ், நான் வீடியோ எதுவுமே பார்த்ததே கிடையாது. இந்த வீடியோ கண்டென்ட்காக நான் பார்த்தேன். என்னங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க, கெட்ட வார்த்தையில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. கெட்ட வார்த்தையில் பேசுறது தவறு கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, ஒரு அரசியல் மேம்பட்ட தலைவர்கள் கூட நீங்க உட்காந்து சாப்பிட்றீங்கிறப்ப அந்த அளவுக்கு உங்களை மதிப்பு கொடுத்து மக்கள் ஏற்றி வச்சிருக்காங்க சப்போர்ட் பண்ணி. சிம்பிளா கெட்ட வார்த்தை பேசுற நீ வந்து கேமரால முடிஞ்சு போச்சுல, அதுல வேல்யூ நீ பயப்படுறங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நன்றி. தேங்க்யூ. Taste the Daily.